ஐயா உண்டு. கலியளிக்க திட்டமிடுதலின் 2ஆம் பாகம். அதாவது ஒவ்வொரு வகையிலேயும் ஸ்ரீமன் நாராயணர் இருந்து திட்டமிட்டு செயல்படுகிறார். அப்படி செயல்படுவதில் இந்த கலியுகத்திலே கலி அளித்தபின் நாம் செய்ய வேண்டிய பணிகளிலே முக்கியமானது இந்த வைகுண்டராக இருந்து செயல்படுகின்ற நமது புத்திரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் என்றால், எல்லோரையும் பூமியிலே தேவலோகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் பூமியிலே பிறந்தால்தான் தர்மயுகம் உருவாக்க முடியும் என்பது யோக முனியிட்ட சாபம். அதிலே சம்பூர்ணத்தேவன் மட்டும் மறுமொழி சொன்னதால் அவனை தேர்வு செய்து தன்னுடைய சடலமாக 6 முறை அகம் வைத்து கொண்ட சடம் பேறு பெற்றதில்லை, பேறு நாம் ஈந்ததில்லை. ஆகவே அச்சடலம் அம்மலையில் அருந்தபசு பண்ணுகிறது, அந்த சடலத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். தேடி மலையெல்லாம் தேடி எடுத்து அந்த சடலத்தை கொண்டு வந்து மகாவிஷ்ணு முன்னிலையில் வைக்கின்றார்கள். அப்பொழுது சம்பூர்ணத்தேவனை கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு, நீ பிறப்பதற்கு இனி எந்தவித சங்கடங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டாய். இப்பொழுது எனக்கு மகனாக 6 தரம் என்னை சுமந்த இந்த சடலத்துக்கு உருவாக்கி அந்த சடலத்துள் உன் உயிரை செலுத்தி தேவன் சடலம் தன்னை திக்கென்று அழித்துவிட்டு 3 நடுவருடைய முற்சடல கூடதிலே தேற்றி உயிர் கொடுத்து செப்புவார் ஸ்ரீமன் நாராயணன். இத்தனை காலமும் எமை சுமந்து பாடுபட்டாய், எனவே இந்த யுகத்தில் நீ எனக்கு புத்திரனாய் இருந்து செய்ய வேண்டியவைகளை செய்வாயாக என்று சொன்னவுடனே தேவர்களெல்லாம் பொன்னப்பன் ஆரணர்க்கு பிள்ளை என வேபிறக்க இத்தேவன் தாய் தகப்பன் என்ன தவம் செய்தாரோ என்று சொல்லி எல்லோருமே இந்த இனத்தில் பிறந்தால் நன்று என்று பிறக்க எல்லோரும் நான் முந்தி நீ முந்தி என்று சொல்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை உருவாக்கி தட்சணத்திலே அந்த சடலம் தேவன் உயிர் பிறந்து வளர்ந்து வருகின்றது. கால சரியாக நேரத்திலே அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு திருச்செந்தூருக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அங்கே இந்த சடலம், இந்த உயிர் திருச்செந்தூருக்கு கொண்டு வரப்படுகின்றது சம்பூர்ணத்தேவனை. அப்போது எல்லா தெருக்களையும் சுற்றி அங்கங்கே நாட்டி வைத்து திருமால் உள்ளம் இருந்து அரசாட்சி செய்ய வேண்டி இருப்பதால் இந்த சடலத்துக்கு இந்த உள்ளத்திற்கு மால் உள்ளம் புகுத நாட்டி வாருங்கோ சினமே, அதாவது மால் உள்ளம் உள்ளே இருக்கணும், அதுக்கு வேண்டிய தங்கமாம் பதத்தில் இதை சரி செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புவார். அந்த சடலத்தை லட்சுமாதேவியிடம் போய் அவர் கடலுள் இருந்து கொண்டு நினைக்கின்றார். அந்த சடலத்தை கொண்டு வருகின்றார்கள். அந்த சடலம் இங்கே கொண்டு வரப்பட்டு அதை லட்சுமாதேவியிடம் என்ன சொல்வார் என்றால், சிலம்பேர் உடையவனாய் சிவனுக்கு உகந்தவனாய் ஒரு மகனை நாம் பெற வேண்டும். அந்த மகனை பிறவி செய்து அதற்கு வைகுண்டம் என்று பெயரிட்டு இந்த தேவன் சுமந்து வந்த சடலத்துள்ளே ஏற்றி அதை கரைக்கு அனுப்புகின்றார்கள். அந்த சடலமானது நேரே வந்து யுக சோதனைகளெல்லாம் நடத்த வேண்டும் என்று அதற்கு வேண்டிய அனைத்து புத்திமதிகளையும் சொல்லி அனுப்புகின்றார். அப்படி வந்து இந்த பூமியிலே தட்சணத்திலே தவம் இருந்து அவர் தண்ணீர் மண்ணால் சகல பிணிகளையும் தீர்த்து பேய் வரிகளை கொண்டு
இந்த பேருலகம் அத்தனையும் தர்மத்தால் வைத்தியம் பார்த்து நான் இந்த உலகை ஆளுவேன் என்று அவர் சொல்ல, இந்த மொழி மன்னனுக்கு காதில் கேட்டு அவன் வந்து சிறைபிடித்து செல்கின்றான். சிறைபிடித்து சென்று கல் அடிகள் பட்டு கடுவாய் கொண்டு குள்ளடைத்து சத்திய சூனியை எல்லாமே செய்கின்றான். ஏனென்றால் அவன் செய்து கொடுத்த அந்த சத்தியம், பண்டாரம் என்றும் பரதேசி என்றும் ஒண்டியாய் வந்தவரை அடித்து இன்னல் செய்ய மாட்டேன், அப்படி செய்தேனால் என்னுடைய வரங்கள் அனைத்தும் நான் தோற்று இந்த பூமியிலே நான் மறுமொழி பேச மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்திருப்பான். அந்த சத்திய வாக்கை நிறைவேற்றுவதற்காக இத்தனை பாடுகளையும் வைகுண்டராக இருந்து படுகின்றார். பட்டு அந்த பொன்மேனி கூட்டை வைத்துவிட்டு அவர் மேலே வைகுண்ட லோகத்தில் வைகுண்ட சிங்காசனத்தில் இருந்து அரசாட்சி செய்வார். அப்போது இந்த சடலத்துக்கு பவுசு கொடுப்பதற்கு அதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு குடும்பம், தர்மம் கொடுக்கிறவர்கள் உண்டு, தர்மம் வாங்குகிறவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய வேளாள் மட கொடியாள் வயிற்றிலே வம்சத்திலே பிறந்து வளர்ந்த அந்த குடும்பம் இங்கே பொன்மேனி கூட்டை பொன்னிமணி மேடை கட்டி தென்மேனி சார்ந்தோர் திருநாள் நடத்தி கட்டியங்கள் கோரி வரக்கூடிய மக்களை எல்லாம் வைத்து அந்த சடலத்துக்கு வேண்டிய பவுசுகள் அனைத்தும் செய்ய வைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிறப்புத்தான் இப்போது தாமரையூர் நல்பதியாம் சாமி தோப்பிலே நடந்து கொண்டிருப்பது. இது நாம் அனைவரும் உணர்ந்தது, அகிலம் நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் புரிந்தும் புரியாதவர் போலே புலம்புவது அர்த்தமற்ற செயல் என்பதை கூறி விடைபெறுகிறேன். ஐயா உண்டு.